अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யதேசங்களை எல்லாம் அனுபவிக்கின்ற திருமங்கை ஆழ்வார் வடநாட்டு திவ்யதேசங்கள், தொண்டை நாட்டு திவ்யதேசங்கள், நடுநாட்டு திவ்யதேசங்கள் ஆகியவைகளுக்கு அடுத்தபடியாக சோழ நாட்டு திவ்யதேசங்களை அனுபவிக்க தொடங்கி முதலிலே தில்லை திருச்சித்திர கூட்டம் என்கின்ற திவ்யதேசத்தை மங்களாசாசனம் செய்கின்றார் 2 பதிகங்களாலே. அதிலே முதல் 2 பாசுரங்களிலே என்ன தெரிவித்தார் என்றால், பெரிய தவங்களை எல்லாம் செய்ய வேண்டாம், உடலை வருத்தி கொண்டு தில்லை திருச்சித்திர கூட்டத்திலே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானை சேவித்தாலே போதும், ஆகையினாலே அங்கே சென்று சேருங்கள் என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக 3வது பாசுரம் தொடங்கி சில பாசுரங்களாலே அந்த திவ்யதேசத்திலே எழுந்தருளிருக்கிற எம்பெருமானுடைய அனுபவம், அதாவது பல பல விபவாவதாரங்களை செய்த எம்பெருமான் தான் இந்த தில்லை திருச்சித்திர கூட்டத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று நமக்கு காட்டிக் கொண்டு வந்து, அப்படிப்பட்ட எம்பெருமானை போய் சேவியுங்கள் என்று நமக்கு உபதேசமும் செய்கின்றார். அதிலே 3வது பாசுரத்திலே வராக அவதாரம் எடுத்து உலகத்தை எல்லாம் இடந்து எடுத்த எம்பெருமான் அவனன்றோ தில்லை திருச்சித்திர கூடத்திலே எழுந்தருளியிருக்கிறான். அந்த வராக பெருமானுடைய அருளை நீங்கள் பெற வேண்டுமானால் சித்திரக்கூட்டத்திற்கு வந்து சேருங்கள் என்று தெரிவிக்கின்றார். எம்பும் சினத்து புனக்கேழலொன்னாய் திருநீர் முதுவெள்ளம் உள்புக்கழுந்தா வம்புண் பொழில் சூழ் உலகன் எடுத்தான் அழிப்போதனைவான் விருப்போடிருப்பே பைம்பொன்னு மொத்தம் மணியம் கொணர்ந்து படமன்னவன் பல்லவருகோன் பணிந்தான் செம்பொன் மணிமாடங்கள் சூழ்ந்த இல்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. வெம்பும் சினத்து புனக்கேழல் ஒன்றாய் என்று வராக பெருமானை கொண்டாடுகின்றார். வெம்பும் சினம் என்றால் அடக்க முடியாத பெருங்கோபத்துடன் அவதரித்தானாம் எம்பெருமான். என்ன காரணம் என்றால், அந்த அவனுடைய பத்தினியான பூமி பிராட்டி அவளை இந்த இரண்யாட்சன் என்பவன் கவர்ந்து சென்று விட்டான் அல்லவா, ஆயினாலே அப்பொழுது பெரிய கோபத்தோடு வந்தான் எம்பெருமான் என்பதைத்தான் வெம்பும் சினத்து என்று தெரிவிக்கின்றார். அப்படி புனக்கேழல் ஒன்றாய் எப்பொழுது என்னால் விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கு அழுத்த என்று பெரிய ஒரு பிரளயம் ஜலத்திற்குள்ளே அன்றோ பூமி சென்று விட்டது. ஆயினாலே விரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கு அழுத்த அந்த பூமியை அழுத்தி விட்டது. அப்பொழுது எம்பெருமான் என்ன செய்தான்? வம்புண் பொழில் சூழ் உலகு அன்று எடுத்தான் என்று நல்ல பரிமளம் மிக்க சோலைகளாலே சூழ்ந்த அந்த பூமியாம், சோலைகளாலே நிறைந்த பூமி. வம்பு என்றால் பரிமளம், வாசனை. ஆஹா, வம்புண் பொழில் சூழ் என்றால் நல்ல வாசனை மிக்க பொழில்களாலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த பூமி, அந்த உலகு அன்று எடுத்தான். அதை எடுத்தவனார் என்றால் அந்த வராக பெருமான். அப்படி தன்னுடைய கோரைப்பற்களாலே குத்தி எடுத்தான் அல்லவா. அப்படிப்பட்ட வராக பெருமானுடைய அடிப்போதனைவான் விருப்போடு, அடிப்போதை அவனுடைய திருவடி தாமரைகளை அடைய வேணும் என்கிற விருப்போடு இருப்பவர்களே, நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? தில்லை திருச்சித்திர கூடம் வந்து சேருங்கள் என்று தெரிவிக்கின்றார். அந்த தில்லை திருச்சித்திர கூடம் என்கிற திவ்யதேசத்திற்கு ஒரு பெருமை சொல்லுகிறார் பின்னடிகளாலே. என்ன பெருமை என்னால், படைமன்னவன் பல்லவர்கோன் பணிந்த என்று. அதாவது பல்லவர்கோனான ஒரு பெரிய அரசன், அவன் வந்து இந்த திவ்யதேசத்திலே எம்பெருமானை பணிந்து அவனுக்கு பெரிய காணிக்கைகளை எல்லாம் சமர்ப்பித்து அவனை அடிபணிந்தானாம். ஒருவேளை கீழே 2ஆம் பத்து 9ஆம் திருமொழி அங்கே சொல்லப்பட்ட அந்த நந்திவர்ம பல்லவன், பல்லவ மல்லன் என்கிற அந்த நந்திவர்ம பல்லவன் என்ற அரசனே இங்கே சொல்லப்படுகிறான் என்று கூட கொள்ளலாம். அவன் எப்படி வந்தான் என்றால், பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து என்று எம்பெருமானுக்கு சமர்ப்பிப்பதற்காக பொன்கள் என்ன, அதே போல முத்துக்கள் என்ன, அதே போல மாணிக்கங்கள் என்ன, இது போல நிறைய திரளாக ஐஸ்வர்யங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அந்த கோவிந்தராஜ பெருமானுக்கு அந்த பல்லவ மல்லன் அவன் சமர்ப்பித்திருக்கிறான். அதைத்தான் ஆழ்வார் பாசுரத்திலே காட்டுகின்றார். பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படைமன்னவன் பல்லவர்கோன் பணிந்த என்று அந்த பல்லவர்கோனான அரசன் வந்து இங்கே பணிந்தான் அல்லவா.
அப்படிப்பட்ட இந்த திவ்ய தேசம்தான் இது. செம்பொன் மதில் பொழில் சூழ்ந்து அழகாய தில்லை திருச்சித்திரக்கூட்டம் என்று நல்ல செம்பொன்னாலே ஆன மதில்களாலே சூழப்பட்டு அழகான பொழில்களை உடையதான அற்புதமான திவ்ய தேசம் என்று இந்த திவ்ய தேசத்தை கொண்டாடும் முகமாக அந்த திவ்ய தேசத்திற்கு கைங்கரியம் செய்த ஒரு அரசனையும் கூட அடியவனாகவே கருதி அவனுடைய அந்த செயலையும் போற்றும் விதமாக இந்த இரண்டாம் பாசுரத்தை அருளி செய்தார். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலே வாமனாவதாரம் எடுத்து உலகத்தை யாச்சித்து திருவிக்கிரமனாக வந்து உலகத்தை எல்லாம் அளந்தான் அல்லவா எம்பெருமான். அந்த எம்பெருமானை பணிய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தில்லை திருச்சித்திரக்கூடத்திற்கு சென்று சேருங்கள் என்று நான்காவது பாசுரத்திலே நமக்கு தெரிவிக்கின்றார். அருமாநில மன்னளப்பான் குரலாய் அவுடன் பெருவேள்வியில் சென்னிறந்த பெருமான் திருநாமம் பிதத்தி நுந்தம் பிறவித்துயர் நீங்குது மென்னகிற்பி கருமா கடலுள் கிடந்தான் வந்து கவைனா அரவினனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடாடு இல்லை திருச்சித்திரகூடம் சென்று சேர்மின்களே. எம்பெருமான் உலகத்தை எல்லாம் வளர்ப்பதற்காகத்தான் அவன் வந்தான். வருகிற பொழுது எப்படி வந்தான் என்னால் முதலிலே வாமனனாக வந்தான். மிகவும் சிறிய குள்ளமான உருவத்தோடு வந்தான். அதைத்தான் தெரிவிக்கின்றார். அருமாநிலம் அன்று அளப்பான். அருமாநிலம் இந்த உலகம், அந்த உலகத்தை எல்லாம் அளப்பான் என்றால் அளப்பதற்காக என்பது பொருள். அப்படி அளப்பதற்காக வந்தவன் எப்படி வந்தான்? மிக உலகத்தை எல்லாம் அளக்க வேண்டும் என்றால் மிக பெரிய உருவத்தோடு என்றோ வர வேண்டும். ஆனால் அப்படி வரவில்லை. பின் எப்படி வந்தான் என்றால் குரலாய் என்று வருகிற பொழுது மிகவும் குள்ளமான வடிவோடு அப்படி வந்தான். வந்து அந்த யாச்சகம் கேட்டான் மகாபலியினிடத்திலிருந்து. அந்த தானம் பெற்றவுடனே அவனுக்கு மகிழ்ச்சியிலே உடம்பு பெருத்ததாம். அது எப்படி பெருத்தது என்றால் திருவிக்கிரமனாக வளர்ந்து விட்டான் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அப்படி வந்தவன் அருமாநிலமன் அளப்பான் குரலாய் அவுணன் பெருவேள்வியில் சென்றிருந்த பெருமான். அவுணன் என்றால் அவன்தான் அந்த மகாபலி என்கிறார். அவன் அசுரன். அவனுடைய பெருவேள்வி என்னால் அவன் பெண்ணு ஒரு பெரிய தீர்க்க சத்திரம் என்கிற ஒரு பெரிய யாகமாம். அந்த யாகத்திலே இருந்த பொழுதுதான் இவன் போய் அப்படிப்பட்ட செயலை செய்தான். அப்படி அங்கே யாச்சகம் கேட்ட பெருமான், அந்த பெருமான் அவனுடைய திருவடிகளை பற்றி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதும். எம்பெருமானை அடைந்து விட்டால் நம்முடைய பிறவித்துயர் எல்லாம் போய்விடும் அல்லவா என்று நினைக்கிறவர்கள் யார் சில பேர் உண்டோ அவர்களெல்லாம் எங்கே போக வேண்டும் என்றால் திருச்சித்திரக்கூட்டத்திற்கு செல்லுங்கள். பெருமான் திருநாமம் பிதத்தி நுந்தம் பிறவித்துயர் நீங்குதுமென் நகிர்பீர். அப்படி நீங்கள் பிறவித்துயரை நீக்கிக் கொள்ள வேண்டுமானால் தவம் செய்ய வேண்டாம், அந்த திருச்சித்திரக்கூட்டத்திலே போய் எம்பெருமானை சேவியுங்கள் என்கிறார். அந்த திருச்சித்திரக்கூட்டத்திற்கு இன்னும் என்ன பெருமை என்னால் பின்னடிகளிலேயும் எம்பெருமானுடைய பெருமையைத்தான் தெரிவிக்கின்றார். இப்படி யாச்சகனாய் அவன் வருவதற்கு முன்னமே அவன் இருந்த நிலை அது எப்படிப்பட்ட நிலை என்றால் கருமா கடலுள் கிடந்தான் உவந்து என்று அடியவர்களுடைய துயர் தீர்ப்பதற்காக அடியவர்கள் வந்து தன்னிடம் முறையிடுவதற்காகவே அவன் திருப்பார்கடலிலே சயனித்திருக்கிறானாம். அதைத்தான் உவந்து என்கிறார். மிகவும் மகிழ்ச்சியோடு அடியவர்களை காணப்பெற்ற மகிழ்ச்சியோடு அவன் எழுந்தருளி இருக்கிறான். எங்கே என்றால் கருமா கடல் என்கிறார். கருமை நிறத்தை உடைய கடல். ஆனால் பார்க்கடலிலே கிடக்கிறான் என்று சொன்னால் அது பார்க்கடல் வெண்மையாக ஒன்றோ இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு ஆச்சாரியர்கள் மிக அருமையான அர்த்தத்தை காட்டுகிறார்கள். பார்க்கடல் வெண்மையானதுதான். ஆனால் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கிறான் அல்லவா அந்த பார்க்கடல் மீது. அந்த எம்பெருமானுடைய நிறம் கருமை நிறம் அல்லவா. அந்த எம்பெருமானுடைய கருமை நிறத்தினுடைய நிழலீட்டாலே பார்க்கடலும் கருத்து காணப்படுகிறது. ஒரு பாலை வைத்திருக்கிற கிண்ணத்திலே ஒரு நீலமணி அதை எடுத்து நாம் அந்த கிண்ணத்திற்குள்ளே போட்டோமானால் என்ன ஆகிவிடுமாம்? பால் முழுவதும் அந்த நீலமணியினுடைய நிறத்தை அடைந்து விடுமாம். இது ரத்தன பரீட்சை என்று சொல்வார்களாம். அதுபோல எம்பெருமான் கடலை அடைந்தவுடனே கடலும் கருத்து விட்டது. ஆயினாலே கருமா கடலுள் கிடந்தான் உகந்து. அவன் எப்படி இருக்கிறான்? கவைனா அரவினனை பள்ளியின் மேல். கவை என்னால் பிளவு என்பது பொருள் தமிழிலே. இப்ப கவைனா என்னால் பிளவை உடைய நா என்பது பாம்புக்கு நாக்கு பிளந்து கிடக்கும் அல்லவா, இரட்டை நாக்கு. ஆயினாலே இது தெரிவிக்கின்றார். அப்படிப்பட்ட அரவினனை மேல் எம்பெருமான் சயனித்திருக்கிறானாம். அது கவைனா அரவினனை பள்ளியின் மேல் திருமால்
திருமங்கையோடாடு என்று திருமாலானவன் அந்த திருமங்கையோடு அங்கே கூடியிருக்கிறான் என்று தெரிவிக்கின்றார். அந்த திவ்ய தேசம் திருச்சித்திரக்கூட்டம் என்கிற திவ்ய தேசத்திலே நாம் சென்றோமானால் இன்றைக்கும் கூட அங்கே எம்பெருமான் சயன திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கிறான். ஆதிசேஷனிலே படுத்துக் கொண்டிருப்பதாக அவனுடைய திருக்கோலம் அமைந்திருக்கிறது. அவனுடைய திருவடி வாரத்திலே ஸ்ரீதேவி பூதேவிகள் அவனுடைய திருவடிகளை பிடித்துக் கொண்டும் எழுந்தருளியிருக்கிறார்கள். ஆஹா, அதனையே ஆழ்வார் இங்கே திருப்பார்கடல் காட்சியாக கூட வர்ணிக்கிறார் என்று நாம் நினைக்கும்படியாக அப்படி கருமா கடலுள் கிடந்தான் உவந்து கவைனா அரவினனை பள்ளியின் மேல் திருமால் திருமங்கையோடாடு என்று தெரிவித்தார். அப்படிப்பட்ட தில்லை திருச்சித்திரக்கூட்டம் சென்று சேர்மின்களே என்று நீங்கள் அந்த தில்லை திருச்சித்திர கூட்டத்திலே சென்று சேர்ந்தீர்களானால் உங்களுக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். கீழே 3வது பாசுரத்திலே அவர் என்ன தெரிவித்தார்? அந்த வராக பெருமான் அவனுடைய திருவள்ளுவ அடைய வேண்டுமானால் திருச்சித்திர கூட்டத்திற்கு சென்று சேருங்கள் என்றார். இந்த பாசுரத்திலே உலகளந்த எம்பெருமான் அந்த வாமனாய நமஹா திருவிக்கிரமாய நமஹா என்று சொல்லி உங்களுடைய பிறவித்துயர்களை எல்லாம் நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடமான தில்லை திருச்சித்திர கூட்டம் அங்கே சென்று அந்த எம்பெருமானை சேவியுங்கள். உங்களுடைய நுந்தம் பிறவித்துயர் கண்டிப்பாக நீங்கிவிடும் என்று இந்த பாசுரத்திலே நமக்கு காட்டி அருளுகிறார். இதே போல ஒவ்வொரு பாசுரத்திலேயும் எம்பெருமானுடைய விபவாவதாரத்தையும் சொல்லி அப்படிப்பட்ட அவதாரங்கள் எல்லாம் எடுத்த எம்பெருமான் தான் இங்கே பள்ளி கொண்டிருக்கிறான். ஆகினாலே அவதாரங்களிலே அவனை சேவிக்க முடியாமல் நாம் பிற்பட்டு விட்டோம். அவதாரங்களுக்கு அவதாரங்கள் என்றைக்கோ நடந்தன, இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இன்றைக்கு அவனை சேவிக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது என்று நாம் திண்டாட வேண்டாம். தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மின்களே என்று நம்மை பார்த்து திருமங்கை ஆழ்வார் உபதேசிக்கிறார். உபதேசம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். நாடு நகரமும்